தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இதுக்கு ஏன் பிஜேபி அவ்வளோ முட்டு கொடுத்து நிக்குது? ஒரு பதவி தானே. விட்டு கொடுத்து போனா என்ன? விட்டு கொடுத்து போனா நேத்துக்கு போராட்டம் முடிஞ்சிருக்கும். வேற ஆள வச்சு நீங்க அதே வேலைய தானே பார்க்க போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் என்ன தன்னிச்சையாவா செயல்படுறாரு? எல்லாம் பின்னாடி உங்களுக்கு சொல்லிக் கொடு ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாக்கள வச்சு அதன்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்க இன்னொரு ஆள் வந்து உட்கார வச்சாலும் அவரும் அதே தான் செய்ய போறாரு. அதே மாரி தான் செயல்பட போறாரு. அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் ஒருத்தருக்கு இவங்க இவ்ளோ வேலைய பார்க்குறாங்க? அப்படி அந்த தர்மேந்திர பிரதான் யாரு? அப்படின்றது தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். வணக்கம் அன்பே தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம தர்மேந்திர பிரதான பாதுகாக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இப்ப கிடையாது. அவர் ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறது ஒரு முக்கிய காரணம். 1997லயே வினாத்தாள் கசிவுக்காக நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள் பெரிய போராட்டங்கள கையில எடுத்திருக்காரு. அந்த போராட்டத்துல ரத்தம் சிந்த சிந்த மனுஷன் மிகப்பெரிய அளவுல போராட்டத்த கட்டமைச்சு 1500 பேருக்கு மேல அவர் பின்னாடி அணி திரண்டு நின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, அன்னைக்கு வினாத்தாள் கசிவு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்ட பல பேருக்கு தடியடி. அப்போ ஆட்சியில இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கு. அப்போ இப்படியான ஒரு சூழல் அந்த இடத்துல இருந்தப்ப, அப்படி இருந்த ஒரு மனுஷன் அவ்வளோ ஃபயரா இருந்தவரு. அது மட்டும் இல்ல ஆர்எஸ்எஸ் ஓட பின்னணியில இருந்திருக்காரு. அது ஏபிவிபி அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு மாணவர் அமைப்பு இருக்கு இல்லையா? ஏபிவிபி அதுல முக்கிய பொறுப்புல இருந்திருக்காரு. அங்க அந்த முக்கிய பொறுப்புல இருந்தப்ப, அவர் மாணவரா இருந்து பல்வேறுபட்ட இடத்துல ஏகப்பட்ட போராட்டங்கள முன்னெடுத்திருக்காரு. அந்த ஆட்சியும், ஆட்சியாளர்களையும் கண்டிச்சு. நல்ல விஷயம் தான், வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஆர்எஸ்எஸ் மீதோ, ஏபிவிபி மீதோ நமக்கு முரணான கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? அன்னைக்கு நடந்த வினாத்தாள் கசிவினால எத்தன பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆட்சியாளர் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாவே பண்ணிக்கிறது இருக்குல்ல. அது காங்கிரஸா இருந்தாலும் தப்பு, பிஜேபியா இருந்தாலும் தப்பு. இன்னும் வேற எந்த கட்சிகளா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஆதரவாவே பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு. நீங்க அரசு அமைச்சிட்டீங்க அப்படின்னா, அது எல்லாருக்குமான அரசு. அப்பவே அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, மாணவரா இருந்த நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1500 பேர திரட்டி வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படின்னா, காலப்போக்குல ஆர்எஸ்எஸோட சேர்ந்து பயணிச்சு, அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள பிஜேபி கட்சிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவர் பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டத்த அவர் சேர்த்து வச்சிருந்திருப்பாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, ஒருத்தர் பின்னாடி ஒரு கூட்டம் சேருதுன்னா, அது சாதாரணமா யாரும் பயன்படுத்தவே மாட்டாங்க. தமிழ்நாட்டுல நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்கு. அவர் பின்னாடி சேர்ந்த கூட்டத்த வச்சு, அவர் இப்ப எங்க போய் உட்கார்ந்திருக்காரு அப்படின்ற வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி இருக்கும்போது, தர்மேந்திர பிரதான் அப்படியான ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள கையில எடுத்தவரு. அவர் மீது வந்து ஒரு பெரிய பட்டம் சூட்டப்பட்டிருக்கு. மாணவர்களின் தலைவர், இளந்தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல பெரிய பட்டம் சூட்டியிருக்காங்க. அப்புறம் 2017, 16 இந்த சமயங்கள்ல 12, 16 இந்த சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இப்ப பிஜேபிக்குள்ள உள்ள நுழையிறாரு. உள்ள நுழையும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒடிசா சார்ந்த பிஜேபியினர் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு 2 பேர் பதவி விலகி போயிடுறாங்க. ராஜ்குரு அப்படின்றவரும், இன்னொரு பார்த்தீங்கன்னா சுஹான் அப்படின்றவரும் வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகி போயிடுறாங்க. ஏன் பதவி விலகி போறாங்க அப்படின்னா, இவங்க பக்காவா தர்மேந்திர பிரதான வளர்க்கணும் அப்படின்றதுல ஒரு முன் முயற்சியா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கா நிக்க வச்சிருக்க ஆள் தான் தர்மேந்திர பிரதான். இப்படி வந்து முட்டு குடுத்து அவர முதல்வர் வேட்பாளரா நிறுத்தலான்னு முயற்சி பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து முழுக்க ஒரு மத்திய கல்வித்துறை அமைச்சர் உயர் பதவியா வந்து குடுத்திருக்கிறது, எல்லார் மத்தியிலயும் ஒரு கண் உறுத்தலா பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே நெறைய பேருக்கு கண் உறுத்தலா இருந்திருக்கு. பிஜேபியினரே பல பேர் விரும்புறாங்கன்னா பார்த்துக்கங்களேன், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு. ஏன்னா, அவ்வளோ பொட்டி பாதுகாத்து வச்சிருக்காங்க நம்ம பிஜேபியினர் தர்மேந்திர பிரதான. அவ்வளோ பாதுகாக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் மீது இருக்கக்கூடிய படைபலம். படைபலம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு ஒடிசால. ஒடிசால அப்ப மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்தவரு. அதனால அவர் நல்லது செய்வாருன்னு பல நம்பிக்கைகள் வச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவர் எடுத்த போராட்டம் அப்படின்றது வெறும் அந்த வினாத்தாள் கசிவுக்காக மட்டும் இல்லாம, அன்னைக்கு ஆட்சியில நடந்த பல முறைகேட்டுகளை எதிர்த்து பயங்கரமா ஒரு போராடி இருக்காரு. அப்படி போராடினவரு இன்னைக்கு 30 நாளைக்கு மேல ஆகுது கிட்டத்தட்ட. இப்படி 30 நாளைக்கு மேல ஆகியும் அவங்க மேல ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல அப்படின்றது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடியதா இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது.
ஏன்னா இவருக்கு தெரியும் அங்க என்ன நடக்கும், எப்படியான போராட்டங்கள் வெடிக்கும்ன்றது. இப்படி தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி டைரக்ட் ஆப்போசிட்டா நிக்கிறது அப்படின்றது பெரிய ஆபத்து தான். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்றதுல ஷார்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் உறுதிபட இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த உறுதியோடு இருக்கிறதுனால பக்கா பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவரு அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, வினாத்தாள் கசிவா ரொம்ப ஷார்ப்பா எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. மிக கடுமையா எதிர்த்து இருந்தாரு. ரத்தம் சிந்தி போராடி இருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னைக்கு அவரு அதே தவற செஞ்சிருக்காரு. மாணவர்கள் எல்லாம் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க. இவரு நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிஜேபி அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஒருத்தர் இருக்கக்கூடாது அந்த பதவியில. அதுல வேற ஆள் வரணும். அதனால தான் இவங்க இன்னமும் அவருக்கு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் இன்னமும் நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள பாதுகாத்துக்கிட்டே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் பதவி விலகுறது சும்மா யாரோ ஒரு பிஜேபி ஆளு, ஏதோ ஒரு மந்திரி பதவி விலகுறாரு, ஏதோ ஒரு அமைச்சர், முக்கிய அமைச்சர் பதவி விலகுறாருன்னு கிடையாது. அதிகாரத்துக்கு எதிரான குரல் ஓங்கி இருக்கு. இதுவரைக்கும் அவங்க கட்டு கதையா கட்டின்னு வந்தாங்கல்ல, அதெல்லாம் பொய் அப்படின்றது நிரூபிக்கும் விதமா இருக்கும். அவங்க முழுக்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்லேருந்து ஃபண்டு வருது, பாகிஸ்தான்லேருந்து ஃபண்டு வருது, அமெரிக்காவிலேருந்து அபிஜித் வந்திருக்காரு. இப்படி பல்வேறு முறையான திரிபுவாதங்களை செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க மேலே பல சாயங்களை பூசி வச்சிருக்காங்க. இப்படி பல சாயங்களை பூசி வச்சதுக்கப்புறம் ஒரு அதிகாரத்திலேருந்து ஒருத்தரை பதவி விலகிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு அது மிகப்பெரிய பின்னடைவை குடுத்துரும். இந்த பின்னடைவு பிஜேபி சந்திக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இழுத்து போடுவாங்க. இவங்க இத தாமதமாக்குறதெல்லாம் சும்மாலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 3 வேளாண் திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. 1 வருஷம் -1 டிகிரில இருந்திருக்கு. -3 டிகிரில இருந்திருக்கு டெல்லி. அந்த சூழல்லயும் அங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம அவங்க அந்த இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டெல்லி உள்ள யாரும் வர முடியாதுன்ற சூழல அந்த இடத்துல கடைபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அதே சூழல் தான் தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு. இன்னைக்கு 30 நாளைக்கு மேல ஆயிருக்கு. ஒரே ஒரு வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வினாத்தாள யாரு கசிச்சு விட்டாங்களோ அவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இறந்தவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கப்படும் சொல்லி விவாதிச்சிருக்காங்க. அத முன்னெடுத்திருக்காங்க. முதல் வெற்றியா அத நம்ம பார்த்தாலும், ஒரு ஒரு பிரதான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான மோட்டோ என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். 1, 2 கிடையாது. நீட் தேர்வு ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே தொடர் முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்கு. வினாத்தாள் கசிவு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இப்படி தொடர்ந்து நடந்தா உங்களுக்கு அந்த எக்ஸாம் நடத்த துப்பு கிடையாது. நீங்க பதவி விலகிங்க. கல்வி அமைச்சரா இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட துப்பே கிடையாது. கொஞ்சம் கூட நீங்க தகுதியற்றவர். 1% கூட உங்களுக்கு தகுதி இல்ல. அதனால நீங்க பதவி விலகணும்ன்ற ஒரு முழு நோக்கத்தோட அவங்க தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தோட விளைவா என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லி போலீஸ் தடியடி நடத்துது. இந்த தடியடியை விமர்சிச்சு இங்க பல பேர் பலவிதமா அத வேற வேற மாதிரியான போர்ட்ரேட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அங்க தடியடி நடத்துறவங்க அவங்க கூட என்னவா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அவங்க எல்லாரும் அழகா போலீஸுக்கு வந்து விசிறி விட்டுக்கிட்டும், பூ கொடுத்துக்கிட்டும் இப்படியான ஒரு முறையில இருந்துகிட்டு இருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அன்னைக்கு போராடின மாதிரியே இன்னைக்கு பல பேர், பல மாணவர்கள், பல லட்சக்கணக்கான மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இவர் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, சதை கிழிப்பு, ஆணி வச்சு அடிக்கிறது, கல்லால் அடிக்கிறது, ஏபிவிபி குண்டர்கள் உள்ள புகுந்து அடிக்கிறது. அன்னைக்கு ஏபிவிபில இருந்தார்ல, அன்னைக்கு என்னவா இருந்திருக்காரு, இன்னைக்கு ஏபிவிபி என்னவா இருக்கு. அதுக்காக ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி நான் ஏத்துக்கிட்டேன்றது இல்லை. அந்த போராடின விஷயம் சரியான விஷயம். அந்த சரியான விஷயத்தை எடுத்து சொல்றதுல என்னைக்குமே தயக்கம் காட்டக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமானது. விஜய் என்ன தப்பு பண்ணா தப்பு, விஜய் என்ன சரியா பண்ணா அது சரி, பிஜேபி தப்பு பண்ணா தப்பு, அதே மோடிஜி சரியா பண்ணா சரிதான் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அதன் அடிப்படையில் அன்னைக்கு ஏபிவிபி வினாத்தாள் கசிவை அழகா ஒரு பெரிய போராட்டமாக கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்ததெல்லாம் மோசமான ஒரு செயல் தான் வச்சுக்கிங்களேன். இன்னைக்கு உள்ள மாணவர்களுக்குள்ள தாக்குற இடத்துல குண்டர்களை யார் செயல்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏபிவிபி அமைப்பினர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு ஏகப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தர்மேந்திர பிரதான இவங்க பாதுகாக்கிறதுக்கான முக்கிய காரணமும் இதுதான். அவர் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம், அவர் பின்னாடி இருக்கிற அந்த பேர் இளம் தலைவர், இளம் போராளி அப்படின்ற அவர் அந்த பேர் தான் அவர் இன்னமும் அந்த இடத்துல பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த போராட்ட குரலுக்கு நம்ம ஒடுங்கிட்டோம் அப்படின்னா
அவங்க வளர்ந்துருவாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாரும் மோசமான ஒரு நிலையில இருக்கோம் அப்படின்றத, பிஜேபி இருக்குது அப்படின்றத மக்கள் மொத்த பேரும் தெரிஞ்சுப்பாங்க. இவங்க வச்ச கோரிக்கை நியாயம் தான்பா. அதனால தான்பா அவங்க வந்து பதவி விலகம் செஞ்சிருக்காங்க. அப்படின்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த கிடைக்க விடாம பார்த்துக்கிறதா அவங்களோட வேலை. சப்போஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த தெளிவு கிடைச்சிருச்சுன்னா, அடுத்த முறை இவங்களால ஆட்சிய புடிக்க முடியாது. தொடர் கேள்விகள் எழும்பும். இந்த மாரி பெரிய போராட்டங்கள் வெடிக்கும். 1 வருஷத்துக்கு மேல போராடுவாய்ங்க. அவைங்களே ரத்து பண்றான் அப்படின்ற பேர்ல ரத்து பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா ரத்து பண்ணா இங்க மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்றதுனால, இன்னமும் அத கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா எண்ட் ஆஃப்ல ஏதாச்சும் பண்ணுவாய்ங்க. இதுக்கிடையில இந்த ஃபேர் நீட் கேட்கறாங்க, பேன் நீட் கேட்கறாங்க. பேன் நீட் மேண்டேட்டரி. ஃபேர் நீட் இன்னைக்கு வேற வழி இல்ல. சரி நீ நடத்துவ. அது ஒழுங்காவாச்சும் நடத்தி தொல அப்படின்றது தான் இவங்களுடைய முழு கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. அந்த கோரிக்கைக்கு ஏத்த மாரி இவங்க செயல்படுவாங்களா? மாட்டாங்களா? நம்ம தர்மேந்திர பிரதான் அவர்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.